ஆடி மாதம் என்பதால் காற்று அதிகமாக வீசியதாலேயே கரூர் ஐயர் மலையில் ரோப் கார் சேதமடைந்துள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அந்த ரோப் கார் என்பது நேற்றைக்கு முன்தினம் ஆடி மாதம் என்பதால் அதிக காற்று, அந்த காற்று எந்த அளவு வீசுகிறது என்பதை மானிட்டரிங் செய்வதற்கு ஒரு இடத்திலே அந்த கருவியை பதித்திருந்தோம். அதில் 36 கிலோமீட்டர் என்று பதிவாகி இருக்கின்றது. முதலில் இயக்கப்பட்ட ரோப் கார் என்பதால் எவ்வளவு அதிகமான அழுத்தத்தில் காற்று வீசப்படுகிறதோ அந்த அழுத்தத்தை ஏற்கனவே கணக்கிட முடியாத நிலை இருந்ததால் அந்த 36 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த காற்று வீசிய போது அந்த ரோப் காரினுடைய வீல் என்பது அந்த ரோப் காரினுடைய கம்பி வடத்திலிருந்து நழுவிவிட்டபடியால் ரோப் கார் செயலிழந்து விட்டது. ஒரு டெக்னிக் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் இன்றைக்கு அங்கே நேரடியாக செல்ல இருக்கின்றார்கள். காற்றின் அளவு 36 கிலோமீட்டர் அளவு வீசியதால் இந்த ரோப் கார் வீல் என்பது கம்பியோடத்திலிருந்து பிறண்டிருக்கின்றது. ஆகவே இரண்டு பகுதியிலும் எல்லாம் வல்ல ஐயர் மலை ஈசன் அவர்கள் எந்த விதமான பாதிப்புக்கும் உண்டாக்காமல் பத்திரமாக அந்த பக்தர்களை இறக்கி இருக்கின்றார். தொடர்ந்து பக்தர்களுடைய பாதுகாப்போடு அந்த ரோப் கார் இயக்கப்படும்.